வாழைக்காய நான் பஜ்ஜி போடுறதுக்காக ரொம்ப தின்னா அரியணுங்க. அப்பதான் நல்லாயிருக்கும். பஜ்ஜி நல்லா சாஃப்டா பஃபியா வந்திருக்கு. புதினா சட்னிக்காக பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை நல்லா வடைச்சட்டியில் போட்டு ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்குறோன்னா, ரேண்டமாக ஒரு விளாக் தாங்க பார்த்துட்ருக்கோம். அன்றைக்கி ஈவினிங் டைமு நல்ல மழை வர மாதிரி கிளைமேட் நல்லா சில்லுன்ட்டு இருந்ததுங்க. அதனால் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மழை வர மாதிரி ஆயிடுச்சிங்க. அப்புறம் வீட்டில் வாழைக்காய் தான் இருந்தது. அதனால் பஜ்ஜி போட்டுடலான்ட்டு ஒரு முடிவு எடுத்தோம். சடனாக தான் முடிவு எடுத்தோம். அதனால் நம்மக்கிட்ட காய் சீவுற காய் இல்லைங்க. அதனால் அருவாமனை தான் இருக்குது. சூரியனுக்கும் ஒழுங்காக சீவ முடியல. ரொம்ப ஹார்டாக வந்தது. பெரிய பெரிய பீஸாக வந்துச்சு. அதனால் அருவாமனையிலே அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா சின்ன சின்ன தின் லேயராக அரிஞ்சு வச்சுக்கிட்டோங்க. அப்புறம் சரி இது பத்தாதுன்னு சொல்லிட்டு வெங்காயமும் 2 எச்சரிக்கை அரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஏன்னா மாவு மிச்சமாகி போச்சுன்னு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா மாவே பத்தலைங்க. வாழைக்காய் தான் மீதி ஆயிடுச்சு. அப்புறம் கடலை மாவு தான் இருந்தது நம்மக்கிட்ட. வாழைக்காயும் வெங்காயம் தாங்க இருந்தது. அதனால் 2 வெங்காயமும் அரிஞ்சு சரி பஜ்ஜி போட்டுடலான்னு சொல்லி அரிஞ்சிட்டு இருந்தோங்க. தின் லேயராக தான் அரிஞ்சோம் வெங்காயமும். நம்மக்கிட்ட கடலை மாவு தான் இருக்குது. சரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி வெங்காய பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டுடலான்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். 2த்தையும் நல்லா க்ளீனாக அரிஞ்சு வச்சுட்டோம். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சமாக தான் இருந்தது கடலை மாவு. அதனால் நான் எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். பஜ்ஜி மாவு இல்லைங்க, அதனால் கடலை மாவு வச்சே நம்ம இன்னைக்கு பஜ்ஜி போட்டுடலான்ட்டு அதுக்கு தேவையான மிளகா பொடி, உப்பு, கொஞ்சமாக சோடா உப்புங்க, இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணுங்க. பபிள்ஸ் வராத மாதிரி நல்லா கலக்கணுங்க. நம்ம எப்படி கலக்கிறோம்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக கலக்கிட்டு இருந்தீங்கன்னா. அதனால் நல்லா விசையாக தண்ணி நல்லா ஊற்றி தாராளமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா அது பபிள்ஸாட்டம் வந்துருச்சுன்னா அப்புறம் பஜ்ஜி போட முடியாது, அப்படியே உருண்டையாக இருக்கும். அதனால தான் நல்லா பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இப்போ மாவு நல்லா பஜ்ஜி போடுற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பஜ்ஜி பஃபியாக வரும். வாழைக்காயை நல்லா மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்குறோங்க. இதை அரிஞ்சு அப்படியே மெதுவாக மாவில் ஓட்டை எடுத்து அப்படியே உள்ளே ஓட்டிங்கன்னா அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா சாப்பிட வேண்டியதுதான் வாழைக்காய் பஜ்ஜி. அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா ரெட்டிஷாக ப்ரௌன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் எல்லாம் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். பாருங்க நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. நம்ம எடுத்துட வேண்டியது தான். இதுக்கு மேலே விட்டோம்னா தீஞ்சு போயிடும். எப்படி பஃபியாக வந்திருக்குன்ட்டு. ரெட்டிஷாக இருக்கு பாருங்க. நல்லா ரெட்டிஷாக செவந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இனி நம்ம பஜ்ஜி பிளேட்டிங் மாற்றி சாப்பிட வேண்டியது தான். ஹலோ, யார் பேசுகிறீங்க? தம்பியா?
லைட்டா அதில் எரியாது. அதில் எப்படி லைட் எரியும்? அது ஹலோ ஹலோ தம்பியா பேசுறாங்க. ஹலோ ஹலோ யார் பேசுறாங்க? அது இதுங்களா? என்ன பண்ணிட்டு மாமாவா? வீட்டில் புதினா சட்னிங்க, அதனால் வெங்காயம் தொளிச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே தொளிச்சு வைக்கிறேன். ஏன்னா காலையில் நேரமே இருந்துச்சு சமையல் செய்கிறதுனால அப்போதைக்கு வெங்காயம் தொளிக்க முடியாது. அதனால் அப்போது தொளிக்கிற போதே கொஞ்சம் உடனே தொளிச்சு ஸ்டாக் வச்சுக்கிறதுங்க. நைட் புதினா சட்னிங்க, நம்ம வீட்டில் தோசை புதினா சட்னி, அதுக்காக வெங்காயம் தொளிச்சிட்ருக்கேன். யார் ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க? அப்பாவா? புதினா சட்னிக்காக அப்போது பறித்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை நல்லா வடைச்சட்டியில் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். இந்த வடை சட்டியிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தொளிச்சு வச்ச வெங்காயமெல்லாம் போட்டுக்கலாம். அது கூடயே சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக உப்பு போட்டு வணக்கணும்னா சீக்கிரமாக வணங்கிடும் வெங்காயம். ஒரு 5-6 மிளகாயை போட்டு நல்லா வணக்கிட்டுக்கப்புறம் மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்புறமா கொஞ்சமாக தேங்காயை திருவி கொட்டி ஆனதுக்கப்புறம் போட்டு அடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான். போட்டு அடைச்சிக்குவேன். தோசை ஊற்றிக்கலாங்க. நல்லா ப்ளைனாக தோசை ஊற்றி புதினா சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா எண்ணெயாக இருக்கும். நல்லா தின்னாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ப்ளைனாக மொறுன்னு இருக்கும் தோசை. அப்புறம் மேலாக்க எண்ணெயை நல்லா பரவலாக ஊற்றி நல்லா மொறுன்னு ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.